வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. திமுக, காங்கிரஸ் கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ எட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. 24 மணி நேரம் கெடு குடுத்திருக்காங்க. இன்றைக்குள்ள காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மோதல் அப்படின்றது முற்றிய நிலைமையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நேத்துக்கே செய்திகள் வந்திருந்தது. ஆதவ் அர்ஜுனா ஹைதராபாத்ல போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி முதல்வரினுடைய பிறந்த நாள். அந்த வாழ்த்துக்களையுமே ராகுல் காந்தி ரொம்ப லேட்டா 2 மணிக்கு தான் விஷ் பண்ணியிருந்தாரு. அதுலயுமே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது, "மை டியர் பிரதர் நம்ம 2 பேரும் சேர்ந்து நாட்டை ஆளலாம், வெற்றிகளை குவிக்கலாம்" அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே மிஸ் ஆயிருந்தது. தமிழக முதல்வருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல்வரும் கூட மற்றவர்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்றத ஒரு பெரிய அளவுல சென்டென்ஸ்ல குடுத்திருந்தாரு. இவருக்கு சிம்பிளா தேங்க் யூ அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ பிரதமரே கூட காலையிலேயே விஷ் பண்ணிட்டாரு. ராகுல் மத்தியானத்துக்கு மேல தான் விஷ் பண்ணாரு அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. இந்த விரிசல் அப்படின்றது அதிகமாவே இருக்குது. அதற்கான காரணம் ராகுல் செம்ம கடுப்புல இருக்கிறாரு. அதற்கு மேல கோவத்துல முதல்வர் இருக்கிறாரு அப்படின்றதையும் கவனிக்க முடியுது. கிறிஸ் ஜோர்டங்கர் அவர் தான் முக்கியமான காரணமா இருக்கிறாரு. ஏற்கனவே தமிழகத்துல இருந்து பல பேர் மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து, ஜோதிமணில இருந்து, விஜயவசந்த்ல இருந்து நெறைய பேர் தாவேகா கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும், கிறிஸ் ஜோர்டங்கர் அவர் பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது, அதிகாரத்துல பகிர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இருக்கக்கூடிய எல்லாருமே நோ, நோ, நோ அப்படின்ற மாதிரி கைய அசைக்கிறாங்க. நாம அத பத்திலாம் இப்ப பேசவே முடியாது. எவ்ளோ சீட் அத பத்தி மட்டும் நம்ம பேசலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல, இல்ல. அதுதான் உங்களுடைய மாநில தலைவரே சொல்றாரு இல்லையா? அத கேளுங்க நீங்க. அவர் சொல்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுத்தமா எங்கள மதிக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த 45 நிமிஷத்துல என்ன நடந்ததோ அப்படியே போய் கிறிஸ் ஜோர்டங்கர் ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இது ராகுல் காந்திய செம்ம கடுப்பாக்கி இருக்குது. சோனியா காந்தி அவர்கள் ஒருத்தர் மட்டும் தான் நம்ம திமுக கூட போகலாம் அப்படின்றத சொல்றாங்க. அவங்களும் கூட டைரக்ட்டா சொல்லாம பிரியங்கா காந்தி கிட்ட சொல்லி ராகுல் காந்தி கிட்ட சொல்றாங்க. நம்ம திமுக கூட போனோம்னா, நமக்கு ஒரு நல்ல லாபமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ராகுல் அத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. கிறிஸ் ஜோர்டங்கர் சொல்லும்பொழுது அவர்களினுடைய டோன் அப்படின்றது, நீங்களே போங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்குது. சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நமக்கான மரியாதை அப்படின்றது சுத்தமா இல்ல அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ திமுக 1 நாள் டைம் குடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, மாநிலங்களவைக்கான தேர்தல் 16ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஏற்கனவே காங்கிரஸுக்கு ஒரு மாநிலங்களவையில சீட் குடுக்குறோம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம மத்த விஷயங்கள பார்க்கலாம். சீட் ஷேரிங் அடுத்தடுத்த நகர்வுகள் பிரச்சாரம் வரைக்கும் போகலாம். அதற்கு சீக்கிரமா உங்களுடைய முடிவு வேணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டணி முறிவடைந்திடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் கிடைக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கத்துல மதிமுக அவர்களும் கூட அதிகமான தொகுதிகள் கேட்டாங்க. ரொம்ப கம்மியா தான் சீட் குடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் பார்க்க முடிகிறது. அவர்கள் வெளியேறுவார்களா அப்படின்றதும் வரக்கூடிய நாட்கள் அரசியல்ல என்ன வேணா, எது வேணா நடக்கலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷனும் அங்க இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. இப்படியா திமுக கூட்டணியில காங்கிரஸ் உடனான மோதல் அப்படின்றது கிளைமாக்ஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. அது எதுல போய் முடியுது? அது யாருக்கு லாபமா போகுது? இதை திமுக எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? என்ன மாதிரியான நகர்வுகளை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.